வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம உலக சமையலில் சாஃப்டான அண்ட் கிறிஸ்பியான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி அண்ட் கட் பண்ணிவிட்டு அது கூட கடலைப்பருப்பு, வெங்காயம், கொத்தமல்லி அண்டு சம் மசாலாலாம் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து ஈவினிங் காஃபி டைமுக்கு இந்த வாழைப்பூ வடை வந்து ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்து நீங்களும் வீட்டிலையே வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வாங்க எப்படி வாழைப்பூ வடை செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இதுதான் வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள். 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 2 hours ஊற வச்சு ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு ஆனியன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிச்சு எடுக்க தேவையான அளவு, வாழைப்பூ வந்து 1 கப்பு எடுத்துக்கோங்க. நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். க்ரீன் சில்லி அண்ட் ரெட் சில்லி காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. 1 பீஸு பட்டை, ஒரு 3 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/4 கப்பு பட்டர் மில்க், ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூனு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூனு கசகசா, ஒரு 1/2 கப்பு கொத்தமல்லி, ஒரு 1/2 கப்பு கறி லீவ்ஸ். வாங்க இப்போ எப்படி வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கிற லீஃபெல்லாம் எடுத்துடுங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த ஒயிட் பீஸு இந்த இதுவும் எடுத்துடணும். அப்புறம் அதுக்குள்ளே வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கும், ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் வேலை தான், க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் அதுதான் ரொம்ப நல்லது வாழைப்பூ வந்து. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பட் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் தயிரில் போடணும், இல்லைனா கருப்பாயிடும். ஸோ இப்போ தண்ணி வெறும் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டர் மில்க் ஊற்றிக்கோங்க. ஸோ ஏன்னா சீக்கிரமாக கருத்துடும் வாழைப்பூ வந்து. இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தயிரில் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தயிரில் போட்டுட்டு ஒரு அலசிட்டு நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் கட் பண்ணிவிட்டு திரும்பி காட்டுறேன். இதோ நம்ம வாழைப்பூவில் நல்லா கட் பண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி கடலைப்பருப்பும் நல்லா கட் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகா போட்டுடுங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பட்டை, லவங்கம், கறி லீவ்ஸ் பாதி போட்டுக்கோங்க, மீதி பாதி கையில் பிச்சு போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி கொத்தமல்லி பாதி போட்டுடுங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம 1-2 அரைச்சிக்கலாம். இதோ 1-2 அரைச்சாச்சு நம்ம எல்லாத்தையும். இது கூட வந்து நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு இது 1-2 அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, ஒரு 2 பேட்சாவது போடணும், மிக்ஸி ஜார் பத்தாது. ஸோ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம திரும்பி கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதை கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சாச்சு, எல்லாத்தையும் அரைச்சிட்டு 2 பேட்ச் போட்டு அரைச்சாச்சு. இப்போ வந்து இதே ஜாரில் வந்து இதை வந்து அரைச்சிக்கலாம். இந்த பூவை வந்து கொஞ்ச நேரம் அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, 1-2 அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் தேங்காயும் போட்டுடுங்க. தேங்காயும் போட்டு கொஞ்சம் 1-2 அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. 1-2 அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஸோ இந்த மீதி இருக்க கொத்தமல்லியும் போட்டுடுங்க. கறி லீவ்ஸ் பிச்சு போட்டுக்கோங்க. சோம்பு, கசகசா, ஆனியனும் போட்டுக்கோங்க. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நம்ம ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம போட்டு எடுத்துடணும்.
நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சா இது வந்து நல்லா தண்ணி விட்டுடும் வெங்காயம்லாம் வந்து. ஸோ அதனால் நம்ம இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம வடை சுட்டு எடுத்துடலாம். நம்ம எண்ணெயை போய் காய வைக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம வடை தட்டி போடுற மாதிரி ஜஸ்ட்டு ஃப்ளாட் பண்ணி போட்டுடுங்க. இதுவும் ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும். ஸோ 2 பக்கமும் வெந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வந்தால் போதும், ரொம்ப கருக விட்டுடாதீங்க. இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் வந்து வேறு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இதோ வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. யாருக்காவது வாழைப்பூ பிடிக்கலன்னா இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம ரெகுலர் வடை மாதிரியே தான் இருக்கும், மசால் வடை மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். நான் வேணால் பிச்சு காட்டுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.